நாடுகள் தங்கள் வளர்ச்சி, பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்காக பின்வரும் படிகளை எடுக்க சுவாமிஜி அறிவுறுத்துகிறார். எல்லை அமலாக்கத்தில் சிறப்புடன் கூடிய இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை உள்ளிட்ட ஆயுதப்படைகள். விமானப்படை நாட்டின் தலைவர் பிரதமராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, சிறந்த குணநலன், வலிமை மற்றும் நேர்மை கொண்ட மனிதராக இருக்க வேண்டும். சமூகத்தின் அனைத்து பிரிவுகளுக்கும் பயன்படும் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளுடன் கூடிய ஒரு நியாயமான அரசியலமைப்பு. அரசு அதிகாரிகள் நவீன தொழில்நுட்பங்களையும் கணினிகளையும் செயல்பாடுகளிலும் நல்லாட்சிக்கான வழிகாட்டுதல்களிலும் பயன்படுத்துவது. அறிவார்ந்த குடிமக்கள். அரசு நிதியுதவி தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு. SSLC அல்லது PUC வரை உயர்நிலை பள்ளியில் இலவச கல்வி. சமூகத்தில் ரவுடி கூண்டுகளுக்கு விரைவான கைது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் பணிக்கேற்ப சம்பளம். அரசுக்கு குடிநீர், மின்சாரம், சாலைகள், தெரு விளக்குகள் மற்றும் விவசாய சேமிப்பு வசதிகள் அணுகல் உள்ளது. முற்றுப்புள்ளி. ஏரிகள் மற்றும் ஆறுகளை மேம்படுத்துவதில் அரசாங்கத்தின் முயற்சிகள். அரசு செலவில் அல்லது முன்முயற்சியில் நீர் சேகரிப்பு மற்றும் சேமிப்புக்காக அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் கட்டுதல். அனைத்து ஊழியர்களும் மற்றும் தொழில் வல்லுநர்களும் அவர்களின் திறன் மற்றும் தகுதிகளின் அளவை கண்டறிய சீரான இடைவெளிகளில் சோதிக்கப்பட வேண்டும். தொழிலாளர்களுக்கு மாநில மற்றும் நாடு எல்லைகளை கடந்து இலவச பயணிக்க அனுமதி. மொழி, சாதி அல்லது மதத்தின் அடிப்படையில் எந்தவித பாகுபாடும் கூடாது. அறிவை எல்லாவற்றிற்கும் மேலாக மதிக்கவும். சமூகத்தில் உள்ள நிலையை பொருட்படுத்தாமல் சட்டத்தின் கீழ் சம விதிமுறைகள். பாலின பாகுபாடு கூடாது. அரசாங்க சொத்துக்களை சேதப்படுத்துபவர்களுக்கு விரைவில் தண்டனை. எந்தவொரு சர்ச்சையிலும் பிரச்சினைகளுக்கான தூதரக தீர்வுகளே இலக்காக இருக்க வேண்டும். அறிவில் சாதனைகளை நிரூபித்தவர்களுக்கு விருதுகளை வழங்குங்கள். விவசாயம் மற்றும் கணினி அறிவியலில் தொழில் வாய்ப்புகளை ஊக்குவிக்க வேண்டும். நம் ஒவ்வொருவருக்கும் 5 பூதங்களின் சக்தியுடன் இந்த பூமி கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் அனைவரும் நமது திறன்களை முழுமையாக பயன்படுத்தி இந்த சக்தியை நமது நாடுகளின் நலனுக்கும் இறுதியில் இந்த கிரகத்தின் நன்மைக்கும் ஒன்றிணைந்து பயன்படுத்த வேண்டும்.